ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம், வாமன அவதாரம் பார்க்கலாம். ஒரு வியாபாரி காஷ்மீர் போறார். ரோஜா மலர் குவியல் குவியலா பார்க்கிறார். இந்த பூக்கள் எல்லாம் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் பக்தனுக்கு தான் வரும். மலர்ல வாசனை பகவானால தான் வருது. நாம ஒரு மலர் வரையலாம், வாசனை வராது. வியாபாரி அந்த பூக்களை பார்த்ததும் இதுல எத்தனை கிலோ குல்கந்து செய்யலாம், எவ்வளவு லாபம் வரும், இப்படி கணக்கு போடுறார். பார்வையின் தரம் மனசை கொண்டு அமையுது. மனசுல பைசா நினப்பு இருக்கு, அதனால பார்க்கறதுலெல்லாம் பைசா கணக்கு வந்துகிட்டே இருக்கு. மனசுல கிருஷ்ண சிந்தனை இருந்ததுன்னா பார்க்கும் இடமெல்லாம் பகவானை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணன் மதுரா போன பிறகு பிருந்தாவன் கோபியர்கள் எல்லா இடத்துலையும் கண்ணனையே பார்த்தாங்க. உடல் நல்லா இருக்க தினமும் உணவு எடுத்துக்கிற மாதிரி உயிர் ஆனந்தமா இருக்க தினமும் பகவத் சகவாசம் வேணும். அதுக்கு ஹரிநாமம் உதவி பண்ணுது. பயோவிரதம் இருந்த அதிதிக்கு கனவுல சதுர்புஜ நாராயணர் தரிசனம் கொடுக்கிறார். அப்போ அதிதி மாதா கனவுலையே துதி பாடுறாங்க. புரட்டாசி சுக்லபட்ச துவாதசி அன்னைக்கு பிற்பகல்ல அதிதி கிட்ட வாமன தேவர் தோன்றுதார். பெற்றோருக்கு உணர்த்திட அவர் 4 கரங்களோட சதுர்புஜ ரூபத்தை காட்டுறார். அதுக்கப்புறம் அந்த தோற்றம் மறைஞ்சிட்டு 7 வயசு வடுகன் அப்படிங்கிற தோற்றத்துக்கு வரார். வாமனருடைய முகத்துல தெய்வீக ஒளி பிரகாசிக்குது. பிரம்மா முதலான தேவர்கள் கசியபரையும் அதிதியையும் வாழ்த்துறாங்க. இன்று முதல் நீங்கள் உலகத்துக்கு தாய் தந்தை அப்படின்னு வாழ்த்துறாங்க. வாமனர் தோன்றும் போதே 7 வயசு அப்படிங்கிறதுனால அவருக்கு பாலிய லீலைகள் கிடையாது. அவருக்கு உபநயனம், யக்ஞ உபவீதம் இந்த சடங்கு செய்யறதுக்கு நிச்சயமாகுது. இந்த சடங்கால புத்திரனுக்கு பிரம்ம சம்பந்தம் உண்டாகுது. தந்தை மந்திர தானம் கொடுக்கிறார். அதன்படி தந்தை மகன் கிட்ட இன்று முதல் நீ இறைவனின் பிள்ளை அப்படின்னு சொல்றார். இந்த புனித நியமத்துக்கு பிறகு புதல்வனின் பெற்றோர் சூரிய நாராயணராக காயத்ரியாக மாறுறாங்க. பூணூல் வேதங்கள்ல விதிக்கப்பட்ட ஒரு பெரிய சடங்கு. நாராயணதாசன் அப்படின்னு அன்று முதல் அவர் ஆகிறார். பூணூல்ல ஒவ்வொரு தேவதையும் ஸ்தாபிக்கப்படுறாங்க. இன்றைய மக்கள் உபநயன சடங்கை மதிக்கிறது கிடையாது. இந்த சடங்கால ஜீவன் சுத்தம் அடைகிறான். மக்கள் சாஸ்திரங்களில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மறந்து போயிட்டாங்க. திருமண சடங்கு மட்டும் பேருக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுக்கும் அரசோட ஆதரவு கிடையாது. எல்லாருக்கும் கல்யாண நினப்பு இருக்கிறதுனால திருமண சடங்கை கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறாங்க. முறையான சடங்குகள் இல்லாட்டி பாபிகள் பெருகுவாங்கங்கிறது சாஸ்திரம். தைத்திரிக ஆரண்ய நூலில் பூநூல் செய்யும் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. கையால் தான் செய்யணும். அதில் 96 இழைகள் இருக்கும். 96 நூல்கள் சேர்ந்தது. வேதங்கள்ல கர்மம் மற்றும் உபாசனைக்காக 96,000 மந்திரங்கள் இருக்கு. அவற்றை அந்த 96,000 மந்திரங்கள் அதை குறிக்கிற மாதிரி இந்த பூணூல் இழைகள் அணிவிக்கப்படுது. ஒரு படிக்கிற காலத்துல, அதாவது பிரம்மச்சாரிக்கு இந்த மந்திரங்கள்ல உரிமை இருக்கு. 96,000 மந்திரம். மொத்த மந்திரங்கள் 1,00,000. மீதி 4,000 மந்திரங்கள் சன்னியாசிகளுக்கு உரியது. பூணூலை பிரம்மா அமைக்கிறார். அதனை குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக்குறது விஷ்ணு. அபிமந்திரி யாருன்னா காயத்ரி தேவி. இந்த சடங்கை 7வது வயசுல பண்ணணும். 11 வயசு வரைக்கும் அனுமதி உண்டு. பூணூல்ல இரும்பு படக்கூடாது. அதுல தேவதைகள் பிரதிஷ்டை ஆகி இருக்கிறதுனால
சாவியெல்லாம் அதில் தொங்க போடக்கூடாது. சடங்குகளின் பாரம்பரியம் தேஞ்சு போயிட்டே இருக்கு. இதனால மக்கள்கிட்ட நேர்மையும் நல்ல நடத்தையும் குறைஞ்சு போச்சு. நாட்டில் நல்லவங்க குறைச்சல், அயோக்கியங்க தான் ஜாஸ்தி. இப்போ நடக்கிறது மக்களாட்சி அப்படிங்கிறதுனால அது மெஜாரிட்டியை கொண்டு தீர்மானிக்கப்படுது. இதனால நாடு தேஞ்சு போகும், வளராது. ஆள்பவனின் தகுதிகள் மற்றும் அவனை தேர்வு செய்வனுடைய தகுதிகள் பற்றிய அறிவே இல்லாத போது ஜனங்கள் முட்டாள்களா இருப்பாங்க. முட்டாளை தான் தேர்வு செய்வாங்க. தேசம், தெய்வீகம் இரண்டுலையும் நம்பிக்கை உள்ள இறையாண்மை மிக்க ஆளுமைகளை உருவாக்கணும். அவங்கவுங்க வீட்டு குப்பைகளுக்கு அவங்கவுங்களே பொறுப்பேற்றுக்கணும். பூமி மேல ஓங்கி நடக்கக்கூடாது, துப்பக்கூடாது. நீர்நிலைகளை பெருக்கவும் அதை சுத்தபத்தமாக பாதுகாக்கவும் தகுதியுள்ள ஆளுமைகளால் தான் முடியும். நம்முடைய ரிஷிகள் தொலைநோக்கோட சடங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வாமனருக்கு உபநயனம் ஆகுது. தாய் அதிதி கௌபீனம் கொடுக்குறா. பூமாதேவி வாமனர் உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுக்குறா. பிரம்மா கமண்டலம் தந்தார். சரஸ்வதி ஜபமாலை கொடுத்தா. குபேரன் பிக்ஷ பாத்திரம் தாரான். சூரிய தேவன் குடை பாதுகை கொடுக்கிறார். பூணூல் அணிஞ்சவங்க 3 முறை காயத்ரி சந்தியா பண்ணணும். பிராமணர்களுக்கு காலை சந்தியால இரவு பாவம் தீரும். நடுப்பகல் சந்தியால அன்ன ஜல தோஷங்கள் தீருது. அந்தி சந்தியில சூரியன் இல்லாத போது செய்கிற காயத்ரி உத்தமமானது. சூரியன் உதிச்ச பிறகு செய்கிற காயத்ரி அது சந்தி வேலை தாண்டி செய்கிறதுனால அது சக்தி குறைச்சல் தான், அதமம்னு சொல்லுவாங்க. பிருகஸ்பதி வாமனருக்கு உபதேசம் பண்றார். இன்று முதல் மதுகரி பிச்சை எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். மதுகரிங்கிறது தேன் இதுகளை குறிக்கும். மதுனா தேன். தேனி ஒரு சொட்டு தேனுக்கு ஆயிரக்கணக்கான பூக்களில் உட்கார்ந்து வருது. அந்த பூக்களை டேமேஜ் பண்ணாமல் பக்குவமாக தேனை மட்டும் எடுக்குது. தேனுக்கு தேவையான மூலகத்தை எடுக்குது. இதே போல் கிரகஸ்தர்கள்ட்ட பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ அவங்ககிட்ட பிட்சை வாங்குற போது அவங்கள பாதிக்காதபடி பூ போல எடுக்கணுங்கிறதுக்காக மதுகரிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. அப்போ பிட்சைக்கு போகணும்னு அவர் அறிவுறுத்தப்பட்டார். மதுகரி பிட்சையில் ஒரு இனிமை உண்டு. அதில் ஆணவம் தீரும், மனசு சுத்தமாகும். மந்திர உபதேசத்தோட பிரம்மச்சரிய தர்மத்தையும் எடுத்து சொல்றார் குருநாதர். பிரம்மச்சரியம் காக்காம மகான்களா ஆக முடியாது. ஒரு பிரம்மச்சரி பெண்ணை மட்டுமல்ல, பெண் மர உருவத்தை கூட பார்க்கக்கூடாது. பெண்ணின் முகம், தலைமுடி இதுகளெல்லாம் ஒத்து பார்க்கக்கூடாது. இது பெண் நிந்தை அப்படின்னு சொல்லப்படலை, காம நிந்தையாக சொல்லப்படுது. பிற பெண்களை தாயாக பார்க்கணும் அப்படிங்கிறது வேதம். ஒரு ஸ்லோகமே உண்டு, மாத்ருவாத் பர தாரேசு, எல்லாரையும் பிற பெண்களை அம்மாவா பாரு. லோஸ்தவாத் பர திரவேசு, அடுத்தவங்க பொருளை குப்பையில் கிடக்கிற மாதிரி உதாசீனத்தோட பார்க்கணும், ஆசையோட பார்க்கக்கூடாது. அடுத்து ஆத்மமான் சர்வபூதேசு, எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். யோ பட்சதி ச பண்டிதக அப்படிங்கிறது சொல்லலாம். யார் இப்படி காண்கிறானோ அவன் தான் கற்றவன் அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மணன் வனவாசத்துல அண்ணன் கூட அண்ணி கூட 14 ஆண்டுகள் இருக்கிறார். அவர் வனத்துல இப்படி வாசம் பண்ற போது ராமபிரான் ஒரு நகையை காட்டி, இது அண்ணியுடையது தானே, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்க, லக்ஷ்மணன் சொல்றார், இதை நான் பார்த்ததில்லை, நான் உங்களை வணங்கும் போது கால் சலங்கையை மட்டும்தான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். காமத்தை வெல்றது கடினம் அப்படிங்கிறதுனால தான் பிரம்மச்சரியம் ரொம்பவும் சாஸ்திரங்களில் புகழப்படுது. வியாசதேவர் பாகவத்தை ஏற்றும்போது தமது சீடரான ஜெய்மினி முனிவர்கிட்ட இதுகளை பரிசீலனை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார். 9ஆம் ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, 9, 19, 17.
பலவான் இந்திரிய கிராமம் வித்வாம்சம் அபிகர்ஷதி அப்படின்னு ஒரு வரி வருது. புலன்கள் ஒரு ஒட்டுமொத்த கிராமம் மாதிரி. அதுக்கெல்லாம் கூடி வந்து மாபெரும் வித்வானுங்களை கூட குப்புற தள்ளிரும் அப்படிங்கிறது அந்த சுலோகம். இதை படித்து பார்த்த ஜெய்மினி அவர் பெரிய வித்வான்கிறதுனால இந்த பதத்தில் அவருக்கு சந்தேகம். அது எப்படி வித்வான்களை அது கவிழ்த்தோம்? இது தப்பு, வித்வான்கள்கிட்ட அது கவுந்துரும் அப்படின்னு மாற்றி எழுதணும்னு நினைக்கிறார். அதனால வியாசர்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல வித்வாம்சம் வித்வாம்ச அபி கர்ஷதின்னு இருக்க, இத வித்வாம்சம் நாபகர்ஷதி அப்படின்னு மாற்றி எழுதணும்னு சொன்னார். வியாசர் அது சரியாக தான் எழுதப்பட்டிருக்கு, இதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறார். கொஞ்ச நாள் ஆச்சுது. அப்போ இந்த ஜெய்மினி முனி தன்னுடைய குடிசையில் காயத்ரி பண்ணிட்டு மீதி ஆச்சமன் தண்ணீரை வெளியே கொட்டுறதுக்கு வந்தார். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தூரத்தில் ஒரு யுவதி, கொஞ்ச வயசுக்காரி, ஒரு மரத்தடியில் மழையில் நனைஞ்ச ஆடையோட ஒதுங்கி நிற்கிறா. அதை பார்த்தார். அப்போ ஜெய்மினி அவகிட்ட இங்கேருந்தே சொல்கிறார், இந்த குடிசை உன்னோடது தான், வா உள்ள ஓய்வெடுத்துக்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இளம்பெண் சொல்கிறா, ஆண்கள் கபடர்கள், நம்ப முடியாது அப்படின்னா. இப்போ ஜெய்மினி சொன்னார், நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன், பூர்வ மீமாம்சை அப்படிங்கிற தத்துவத்துக்கு நான் தான் ஆச்சாரியர், மாபெரும் தபஸ்வி. என்னையே நீ நம்பாட்டி பின்ன நீ யாரைத்தான் நம்புவ அப்படின்னு கேட்குறார். அவள் அதை கேட்டதும் ஓடி வந்து அவரை வணங்கிட்டு மரியாதை பண்ணிட்டு குடிசைக்குள்ளே போகலா. அவளுக்கு மாற்று உடை தரப்பட்டது. அதை உடுத்தினா. புது உடுப்பில் இந்த ஜெய்மினி அவளை பார்த்தார். மனசில் ஒரு ஆசை வருது. அவகிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டார். இது தேவையில்லாத கேள்வி. பெண்கள்கிட்ட பேசும் ஆசை வந்தால் இப்படி கல்யாண பேச்சை பேசுவாங்க. அந்த பெண் முனிவர்கிட்ட சொல்கிறா, என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா ஒரு சபதத்தை விட்டார். யார் ஒருத்தர் தன்னை குதிரையாக மாற்றிக்கிட்டு என் பொண்ணை சவாரியாக தூக்கிட்டு போகணும், அம்பாள் கோயிலுக்கு போகணும். அப்படி எவன் கூட்டிகிட்டு போவானோ, அம்பாளை தரிசிக்க செய்வானோ, அவனுக்கு தான் என் பொண்ணுன்னு சபதம் கொடுத்துருக்கிறார். நானும் சும்மா இருக்காமல் அவர்கிட்ட அப்படி ஒரு மாப்பிள்ளைய நீங்கள் எனக்கு அமைச்சிங்கன்னா அவன் வாயை நான் கருப்பாக்கி அந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சபதம் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். அப்போ ஜெய்மினி நினைக்கிறார், இவளை அடையிறதுக்காக எதையும் தாங்கிக்கலாம். வாய் கருப்பான, உடம்பு கருப்பான என்ன, குதிரையான என்ன, யானையான என்ன, எதுனாலும் நான் தயார் அப்படின்னு முடிவெடுத்தார். ஆண்மகன் பரஸ்திரிய ஆசையோடு பார்த்தா அவனுக்கு முகம் வேர்க்கும், வாய் கருக்கும். இதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அதன்படி இப்போ ஜெய்மினி குதிரையாக மாறிட்டார். அந்த குதிரையில் வாயை மட்டும் இவ கருப்பாக்கிட்டா. அப்புறம் அந்த விசித்திரமான சவாரி அம்பாள் கோயிலுக்கு போகுது. கோயில் வராண்டாவில் வியாசர் உட்கார்ந்துருந்தார். அவர் இந்த குதிரையை பார்த்தார். ஜெய்மினி தான் இப்படி வாரான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன முனிவரே, இப்போ சொல்லுங்க, அந்த சுலோகத்தில் என்ன வார்த்தை இருக்கணும்? கர்ஷதியா நாபகர்ஷதியா அப்படின்னு கேட்டார். உடனே ஜெய்மினிக்கு மனசில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்னபடியே இருக்கட்டும், நீங்கள் உண்மையை தான் எழுதியிருக்கீங்கன்னு ஒத்துக்கிட்டார். காம விஷயத்தில் வினாடி நேரம் கூட கவனக்குறைவே வரக்கூடாது. விட்டாச்சுன்னா அது தலைக்கு மேலே ஏறி சவாரி பண்ணும். எந்த காரணத்தை கொண்டும் பெண்கள்கிட்ட போய் கல்யாணம் ஆச்சா, நீ யாரு அப்படிங்கிற கேள்விகளை கேட்கக்கூடாது. அது அவசியம் அல்ல, அனாவசியமானது. பழைய காலங்களில் குறிப்பிட்ட நடிகர் நடிகை படங்களை பார்க்கணுன்னா 60 கிலோமீட்டர் சைக்கிளில் போவாங்க. அவ்வளவு ஆசை அவங்கள பார்க்கணும்.